திரைக்கலைஞர். கலைஞருடைய திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏ சாமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக 1947 நடித்த ராஜகுமாரிங்கிற படத்துக்கு முழு வசனத்தையும் கலைஞரை எழுத சொன்னாங்க. படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி மு. கருணாநிதி என்று போடப்பட்டிருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. திரைக்கலை உலகில் 2 பெரிய நட்சத்திரங்கள் உதித்தன. கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, நாம், மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது, சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன. எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரம் ஆனார். கலைஞரும் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார். இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்தது. தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். படம் வெளிவந்த மறுநாள் பாரெங்கும் பராசக்தி பற்றிதான் பேச்சு. தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன். அப்படத்தினால் தாம் ஏற்கனவே ஏறிய புகழ் மலையின் சிகரத்தை தொட்டார் கலைஞர். நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாழமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தன் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. அதன் பிறகு சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின் கதை வசனத்தில் தொடர்ந்து வெளிவந்து வெற்றி படங்களாக அமைந்தன. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா என்ற கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். இந்த படத்தில் டி.ஆர். பாப்பா இசையில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 எழுதினார் கலைஞர். மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் புகழடைந்தன. மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள பாடலாகும். மொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தவர் அல்லர் நம் கலைஞர். அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கு மொழி இன்பத்தை கூட்டுபவை, சிந்தனைகளை கொண்டிருப்பவை. இன்றைய இளைஞர்களையும் வசீகரிக்கும் வகையில் கலைஞரது கதை வசனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு. கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் என்னவென்று பார்த்தால் மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும், ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும் வசனமும், போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்துக்கூர்மையை காலத்திற்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவை. 3வது வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கினார் கலைஞர். 2011 தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜர் தொடர் வரையிலும் நிறைவாக எழுதினார். அப்போது அவருக்கு வயது 92.